வங்கக்கடல்ல மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஏற்கனவே அக்டோபர் மத்தியில 15, 16ஆம் தேதி வாக்குல நம்ம பார்த்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதற்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஃபெஞ்சல் புயல், சமீபமா நம்ம பார்த்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு தொடர்ச்சியான சலனங்களை பார்த்து கொண்டு வரும் நிலையில மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல. இதோடைய நகர்வு எப்படியாக இருக்க போகிறது, எந்தெந்த பகுதிகளில் மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இது வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி தான் வரப்போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் உறுதி செஞ்சிருக்கும் நிலையில இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் நிலையில அது பத்தியெல்லாம் தான் இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்க போறோம். இது வெதர் வித் வேதா. தற்போது தெற்கு அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியை நம்ம பார்க்கிறோம். இதுதான் தொடர்ச்சியாக நகர்ந்து வந்து நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது. அதற்கு பிறகு மேலும் வலுவடையும் அப்படின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது குறித்து அதோடைய நகர்வை நம்ம பார்க்கிறோம். நேராக மேற்கு திசையில, மேற்கு வடமேற்கு திசையில நமக்கு நகர்ந்து நம்முடைய தமிழக பகுதியை அடையக்கூடியதான ஒரு மேப்பை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத இதை பார்க்கும் போதே நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இது நம்ம பார்க்கிற டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதோடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, எப்படி மழையை கொடுக்க போகிறது என்பது குறித்து அதோடைய நகர்வு குறித்து பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது தீவிரம் அடைந்து கொண்டே வருகிறது. தீவிரம் அடைந்து நேராக தமிழக பகுதியை நோக்கி தான் வரப்போகுது அப்படின்றத இதை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். இதோடைய வலுவடைவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் சார்ந்த அலைவுகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம இது தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்களில் ஏற்கனவே பரவலாக மழையை கொடுத்திருக்கக்கூடிய சலனங்கள் மாறியே இந்த சலனமும் நமக்கு மழையை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது உருவாகிறது என்னமோ 14ஆம் தேதி 15ஆம் தேதி வாக்குல தான் உருவாகுது. ஆனா 16ஆம் தேதி 17ஆம் தேதியே நம்முடைய தமிழக பகுதியை நோக்கி வர்றதை பார்க்கிறோம். இப்போ வந்து 15ஆம் தேதி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக 16ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருகிறது. இது வந்து 16ஆம் தேதி நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருகிறது. 17ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா கரையை நெருங்கி நமக்கு 17ஆம் தேதியிலிருந்தே பாருங்க, 17ஆம் தேதியிலிருந்து நம்ம மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். இதுல குறிப்பிட தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா கிட்ட வந்து அது நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இதுக்கு உதாரணம் என்ன? ஃபெஞ்சல் புயல். ஃபெஞ்சல் புயல் அது கரையை கடந்து அதற்கு பிறகு நிலப்பகுதியில் போய் நிலைத்து நின்றது. ஒரே இடத்துல நகராம நிலைத்து நின்றதன் காரணமாக தான் அதீத கனமழை அப்படின்ற ஒரு விஷயத்த புதுச்சேரி, கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பெற்றதையும் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சலனமும் அருகே வந்து நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதும் ஒரு கேள்விதான். ஏன்னா இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தென்படுகின்றன. ஆனா புயலாக மாறுமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தற்போது வரைக்கும் எந்த தகவலையும் தெரிவிக்கல. அது புயலாக மாறுமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழையில நம்ம இயல்பாக பெற வேண்டிய மழையின் அளவை விட அதிக மழையை நம்ம ஏற்கனவே பெற்றுவிட்டோம். அதற்கு தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையத்துடைய தரவை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். நமக்கு இயல்பாக வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இயல்பாக நம்ம பெற வேண்டிய மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். ஆனா இப்பவே நம்ம எவ்வளவு சென்டிமீட்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா 56 சென்டிமீட்டர் அளவுக்கு இப்போதே தமிழகத்துல மழை பொழிந்து விட்டது. இது இயல்பை விட 37% அதிகம் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சென்னையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல்பாக பெய்ய வேண்டிய மழையின் அளவை விட 30% நம்ம அதிகமான மழையை பெற்றிருக்கிறோம் அப்படின்றத இதை பார்த்தா நமக்கு தெரியும். நமக்கு பெய்ய வேண்டியது 75 சென்டிமீட்டர். அக்டோபர் 1லிருந்து இன்று வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையின் அளவு 75. ஆனா 97 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஏற்கனவே மழையை பெற்றுவிட்டோம். கிட்டத்தட்ட இது 30% அதிகம். ஏற்கனவே நம்முடைய நீர்நிலைகளும் நிரம்பி வருகின்றன, பல இடங்களையும் நிரம்பிவிட்டன. இனி வரக்கூடிய சலனம் எந்த அளவுக்கு மழையை கொடுக்க போகிறது, ஒருவேளை மழையுடைய தீவிரம் அதிகமாக இருந்தால் என்ன செய்வது என்பது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியது தற்போது அவசியமாகிறது. ஆனா அதோடைய தீவிரம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கிறோம். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட 17ஆம் தேதி, நான் சொன்னேன் இல்லையா, 17ஆம் தேதியே நம்மளுடைய கரைக்கு அருகே வந்துருதுன்னு. அன்றைய தினம் எங்கெங்கெல்லாம் கனமழைக்கு, மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது வந்து 17ஆம் தேதிக்கான நிலவரம். இதே 18ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம், கடலூர்ல நமக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு.
திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் தான். அது வலுவடைந்து கரையை நோக்கி நகர்ந்து வர இப்போதைக்கு அது இந்த இடத்துல தான் இருக்கு. தெற்கு அந்தமான் பகுதியில் இருக்கு. இது நேராக தமிழக பகுதியை நோக்கி தான் நகர்ந்து வரப்போகிறது. அதோடைய நகர்வு தீவிரத்தன்மையை பொறுத்து எந்த இடத்துல நம்ம அதீத கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது குறித்தும், இது புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்தும் ஓரிரு நாட்களுக்குள்ள நமக்கு தகவல் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிவு தமிழகத்துல குறைவாகத்தான் இருக்க போகிறது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த சலனம் தமிழகத்தை நோக்கி தான் வரப்போகிறது, வலுவடைந்துதான் வரப்போகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது மண்டலமாக வரப்போகிறது அப்படின்றது உறுதியாயிருக்கு. புயலாக மாறுமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் இன்னும் எந்த தகவலையும் தெரிவிக்கல. மூன்றாவது, இதோடைய நகர்வையும் தீவிரத்தன்மையையும் பொறுத்துதான் எந்த இடத்துல அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து நம்மால தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடியும். அது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கான இடையூறுகளை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஃபேஞ்சல் புயலை நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் ஒரு ரிட்ஜ் இருந்தது, அந்த பக்கம் ஒரு ரிட்ஜ் இருந்தது, மேல ஒரு ட்ரஃப் இருந்தது, இந்த மாதிரி பல இடையூறுகள் இருந்தன. ஆனா இதற்கு பார்த்தோம்னா இடையூறுகள் அப்படின்றது பெருசா எதுவுமே கிடையாது. அப்போ இதோடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, தீவிரத்தன்மை எவ்வாறாக மாறப்போகிறது என்பது குறித்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. 4. ஐந்தாவது, இதற்கு முன்னதாக வந்த அனைத்து சலனங்களுமே கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாம உள் மாவட்டங்களையும் அதிகப்படியான மழையை கொடுத்திருக்கு. நம்ம திருவண்ணாமலையில பார்த்தோம், கிருஷ்ணகிரியில பார்த்தோம், திருச்சியில பார்த்தோம். இந்த மாதிரி மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல அதிகன மழையும் கொடுத்திருக்கு. அப்ப இந்த சலனமும் உள் மாவட்டங்கள்ல மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 6வது என்னன்னா, மிக முக்கியமான விஷயம், ஃபேஞ்சல் புயல் நமக்கு கரையை கடந்தும் ஒரு இடத்துல நிலைத்து நின்றது. எந்த ஒரு சலனமும் நிலைத்து நிற்கிறது அல்லது ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறது, ரொம்ப மெதுவாக நகர்கிறது அல்லது ஒரு இடத்துல நிலைத்து நிற்கிறது அப்படின்னா அங்க ரெயின்ஸை டம்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரே இடத்துல மழையை கொட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த சலனத்துல இருக்கா அப்படின்றதையும் நாம உற்று நோக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. 7வது மிக மிக முக்கியமான விஷயம், மழை வரப்போகிறது, கனமழையாக இருக்க போகிறது. ஆனால் அது மிக கனமழையோ அதிகனமழையோ அதற்கான முன்னெச்சரிக்கைகளை நாம எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாகுது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்த சலனங்கள்ல நாம ஏற்கனவே மழையை பெற்றுவிட்டோம். சாயில் சேச்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய மண்ணுடைய அந்த நீர் ஈர்ப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதுவும் பல இடங்களையும் நிரம்பிவிட்டது. அதே போல நீர்நிலைகளும் பல இடங்களையும் சில மாவட்டங்களையும் நிரம்பி இருப்பது காரணமாக இனி வரக்கூடிய மழையை நாம் எவ்வாறாக கையாள போகிறோம் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இது அச்சப்படுவதற்காக கிடையாது, அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த விஷயங்களை சொல்றோம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். இது வெதர் வித் வேதா.